மந்தி மிடில் ஈஸ்ட்லேயே இது ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ். இது ஹைப்புக்கு ஏற்ற மாதிரியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க எப்படி சிக்கன் மந்தி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி, பிரியாணி இலை, ஸ்டார் அனீஸ், மிளகு. நான் 1 kg பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் 13 மினிட்ஸ் தண்ணியில் ஊற போடணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சிகம், அதை இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சட்டி சூடானதுக்கப்புறம் பட்டர் போடணும். பட்டர் இது மாதிரி பாதி மெல்ட் ஆகணுன்னே ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸையும் ஆனியனை ஆட் பண்ணிக்கணும். ஆனியன் இது மாதிரி வதக்கி விடுங்க. லைட்டாக ஆனியன் இது மாதிரி வதங்கி வந்ததும் சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் இது மாதிரி 2 மினிட்ஸ் பரட்டி விடுங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கார்லிக் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணணும். இது செய்யறதுக்கு 10 பல்லு பூண்டும் 3 சில்லியையும் பிளெண்டரில் போட்டு பேஸ்ட் ஆக்கிக்கணும். இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா மந்தியோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். கோழி வேவுறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி, நல்லா இந்த வாட்டரை சிக்கனோட பரட்டி விடுங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மூடி போட்டு மூடிடுங்க சிக்கன் வேவுறதுக்கு. இந்த மாதிரி சிக்கன் 50% குக் ஆனதும் கேப்சிகம் ஆட் பண்ணணும். அப்புறம் மந்தி மசாலாவை ஆட் பண்ணணும். நல்லா அந்த மசாலாவை தண்ணியோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சிக்கனில் உள்ள தண்ணியை படியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்போ தான் தண்ணி அளவு தெரியுங்க. ஒரு படி பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். மெஷர் பண்ண தண்ணியை சிக்கனில் ஆட் பண்ணுறேன். தண்ணி அளந்து ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு கொதி விடணும். தண்ணி இது மாதிரி கொதி வந்ததும் ஃப்ளேவருக்கு 4 கிரீன் சில்லியும் 2 ட்ரை லெமனை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பிரியாணி அரிசியை போடணும். தண்ணியோட அரிசியை நல்லா இது மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறம் மூடி போட்டு மூடிடணும். அப்பப்ப இது மாதிரி ஓபன் பண்ணி அரிசியை நல்லா கிளறி விட்டுருங்க.
அரிசி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் சட்டியை மூடி கனமான பாத்திரத்தை மேலே வச்சு தம்மில் போட்டுடணும். இதை 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் தம்மில் போடணும். தம்மில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிக்கணும். கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் கீயை நல்லா ரைஸோட பரட்டி விடுங்க. ஃபைனலி மந்தி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் மந்தி கோழி வேகும் போதே நான் 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். அதுதான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, தந்தூரி மசாலா, தேவையான அளவு சால்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கணும். சிக்கனில் நல்லா மசாலாவை இது மாதிரி அப்ளை பண்ணுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி மந்தி சார்ஸ் பண்ணுறதுன்னு நான் போடுறேன்.